உள்ளூராட்சி சபை தேர்தல் நிறைவுக்கு வந்திருக்கிறது. 341 உள்ளூராட்சி சபைகளில் 339 சபைகளுக்கான தேர்தல் தான் நடந்து முடிந்தது. 2 சபைகளுக்கு நடக்கல. கல்முனை மாநகர சபை மற்றது எல்பிட்டிய பிரதேச சபை. இந்த 2 சபைகள் தவிர்த்து 339 சபைகளுக்கான தேர்தல் நடந்தது. இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் அப்படிங்கிறது முக்கியமாக பாருங்க, பிரதேச சபை, நகர சபை அர்பன் கவுன்சில், அது மாதிரி மாநகர சபை முனிசிபல் கவுன்சில், இந்த 3 சபைகளுக்கு உறுப்பினர்களை தெரிவு செய்கிறதுக்கான தேர்தல் தான். இந்த முறை இந்த தேர்தல் முறை ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நிலையில் தேசிய மக்கள் சக்தி அநேகமான இடங்களில் வெற்றி பெற்றாலும் அரசாங்கம் சொல்கிறாங்க நாங்கள் வெற்றி பெற்றோம், எதிர்க்கட்சிகள் படுதோல்வி என்று சொல்லி. ஆனால் எதிர்க்கட்சிகள் சொல்கிறாங்க நாங்கள் ஒரு எதிர்க்கட்சிகள் அனைத்தும் இணைந்து வெற்றி பெற்றிருக்கிறோம், அரசாங்கம் தோல்வி அடைந்திருக்கிறதுன்னு சொல்லி. யார் வெற்றி பெற்றது, யார் தோல்வி அடைந்தது என்பதே பெரும் குழப்பம். அந்த குழப்பத்துக்கு மேலே இன்னும் ஒரு குழப்பமாக இந்த தேர்தல் முறை. இந்த தேர்தல் முறை 2017 அறிமுகம் செய்யப்பட்டு 2018 ஒரு தேர்தல் நடந்தது. ஏகப்பட்ட உறுப்பினர்கள், எக்கச்சக்கமான உறுப்பினர்கள் வந்தாங்க இந்த தேர்தல் முறை காரணமாக. இதில் 60% வட்டார ரீதியாக அந்தந்த தொகுதிகளில் நிற்கக்கூடியவர்கள் வெற்றி பெற்றால் அவர்களுக்கு ஆசனம் கிடைத்துவிடும். அப்படி 60% ஆசனங்கள் ஒதுக்கப்படும். இன்னும் ஒரு 40% ஆசனங்கள் விகிதாசார முறைப்படி. சின்ன சின்ன கட்சிகள் அவங்களுக்கு ஆசனங்கள் கிடைக்காம போயிடும், அவங்களுடைய பிரதிநிதித்துவம் இல்லாமல் போயிருன்றதுக்காக 40% விகிதாசார முறை. இந்த இரண்டும் இணைந்ததாக ஒரு கலப்பு தேர்தல் முறை தான் நடந்து கொண்டிருக்கிறது. அதுவே ஒரு பெரிய குழப்பம். ஏன்னா அதிகமான தொகுதிகளில் வெற்றி பெற்ற கட்சிகள் திடீர்னு சொல்லி அவர்களுக்கு விகிதாசார முறைப்படி ஆசனங்கள் கிடைக்காம போகுது. ஆனால் கொஞ்சம் ஆசனங்கள் 2-3 ஆசனங்களை வென்றவர்களுக்கு விகிதாசார முறைப்படி நிறைய ஆசனங்கள் கிடைக்கிறது. இதனாலேயே பெரிய குழப்பங்கள் கூட நிறைய பேருக்கு இருந்தது. இது குறித்து கொஞ்சம் விரிவாக இந்த பதிவில் பேசலாம். இப்போ 339 தேர்தல் சபைகளுக்கு உள்ளூராட்சி சபைகளுக்கு தேர்தல் நடந்தது. இதில் பாருங்க 29 மாநகர சபைகள் இருக்கு, 36 நகர சபைகள் இருக்கு, 276 பிரதேச சபைகள் இருக்கக்கூடிய நிலையில் இந்த 339ல் 266 சபைகளை வென்றது தேசிய மக்கள் சக்தி. ஆனால் அங்கே ஒரு பிரச்சனை இருக்கிறது. இந்த 266 சபைகளை வென்றாலும் கூட அவங்களால 186 சபைகளில் அதிகாரத்தை நிலைநிறுத்த முடியாத ஒரு சிக்கல் இருக்கு. 50% அதிகமான வாக்கு இல்லை அவங்க கிட்ட. 50% அதிகமான வாக்கு இல்லாததால ஒன்று இன்னும் ஒரு கட்சியோடு இணைந்து அதிகாரத்தை அங்கு நிலைநிறுத்த வேண்டியிருக்கு. இப்படி ஒரு 186 சபைகளில் பிரச்சனை இருக்கிறது. கொழும்பு மாநகர சபையிலும் இதே பிரச்சனை தான். கொழும்பு மாநகர சபை பார்த்தீங்கன்னா தேசிய மக்கள் சக்திக்கு 48 ஆசனங்கள் இருக்கு. 48 தொகுதிகளில் வெற்றி பெற்ற ஆசனங்கள் விகிதாசார முறைப்படி கிடைக்காமலே போனது. அதுக்கு காரணம் இந்த பதிவின் நிறைவில் உங்களுக்கு சொல்றேன். அது மாதிரி எதிர்கட்சிகளை ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா 69 ஆசனங்கள் எதிர்கட்சிகளுக்கு எல்லாமாக ஒன்று சேர்த்து இப்போ அங்கே அதிகாரத்தை கைப்பற்றி அங்கே ஒரு ஆட்சி அமைக்கிறதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கிறது. இது தவிர இந்த முறை இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலை பொறுத்த மட்டும் இலங்கை தமிழரசு கட்சி 37 சபைகளை வென்றிருக்கிறது. எஸ்ஜேபி 13 சபைகளை வென்றிருக்கிறது. முஸ்லீம் காங்கிரஸ் 5 சபைகள், ஏசிஎம்சி 3 சபைகள், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் அவங்க 3 சபைகள், சிடபிள்யூசி 2 சபைகள், சுயேட்சை குழுக்கள் கூட சபைகளை வென்றாலும் புகட்டுவ யூஎன்பி இந்த 2ஆலும் சபைகளை வெல்ல முடியாமல் போனது. யூஎன்பி பாரம்பரியமாக இருந்து வரக்கூடிய ஒரு கட்சி. அந்த கட்சிக்கு போன நிலைமையை பார்த்து பலரும் பரிதாபப்பட்டு நிற்கிறார்கள். புகட்டுவ ஒரு சின்ன வளர்ச்சி தெரிகிறது, ஆனால் அவங்களாலையும் சபைகளை வெல்ல முடியாமல் போயிருக்கிறது. அது தவிர இந்த முறை இந்த இனவாத ரீதியாக அதிகமாக ஈடுபட்டு வந்த ஒருவர் அமித் வீரசிங்கன்னு சொல்லி குண்டசாலையினுடைய சபையை கைப்பற்ற போகிறோம்னு சொல்லி பிரச்சாரங்களை எல்லாம் நடத்தினார். திடீர்னு சொல்லி அவர் ரொம்ப காலத்துக்கு பிறகு பொது நிகழ்ச்சிகள் எல்லாம் பங்கேற்றிருந்தார். அவருக்கு இந்த பிரதமருக்கு கொடுக்குற மாதிரியான ஒரு பாதுகாப்பும் இருந்தது. தனியார் ஒரு பாதுகாப்பு தான். பாதுகாப்பு அதிகாரிகள் சூழ நிற்கிறாங்க, 2-3 வாகனங்கள் வருது. இவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் போலவே ஆகிவிட்டார் இந்த தேர்தலுக்கு முதல்லே. அதவர் அவருடைய ஒரு குரல் பதிவு ஒன்று கூட வெளியானது. இந்த பிரதேச சபைக்கு 200 லட்சம் ரூபாய் கொடுத்ததாக. திடீர்னு இவருக்கு இவ்வளவு பணம் எங்கிருந்து வந்தது என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்வி. நல்லபடியாக இவர் ஒரு 2 ஆசனங்களோடு தோல்வி அடைந்திருக்கிறார் குண்டசாலையில். இல்லைன்னா குண்டசாலையில் குண்டசாலை சபையை இவருடைய மோட்டார் சைக்கிள் கைப்பற்றி இருக்கும். தேசிய மக்கள் சக்தி அங்கு கைப்பற்றியது அதிகமான ஆசனங்களை. இப்போ இந்த மாதிரியான ஒரு நிலையில் அதிகமான சபைகளை தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றினாலும் கூட எஸ்ஜேபியினுடைய எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் என்ன சொல்றாருன்னா,
பொய்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆக மக்கள் பொய்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து உண்மையை தெரிவு செஞ்சிருக்காங்களாம். எப்படி எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்த அந்த கூட்டுக்கு ஒரு மக்கள் ஆணையை கொடுத்திருக்கிறார்கள். சஜித் பிரேமதாசவினுடைய எஸ்ஜேபிக்கு மக்கள் ஆணையை கொடுக்கல, எல்லாருமாக சேர்ந்து ஒன்றுபடுங்கள் என்கிற செய்தியை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லி சஜித் பிரேமதாச குறிப்பிடுகிறார். அதனால நாங்கள் எல்லோரும் ஒன்றுபட வேண்டும். ஆனால் ஒரு காலத்துல சஜித் பிரேமதாசவே சொல்லுவார், புகட்டுவையோடு நாங்க டீல் வைத்துக் கொள்வதா, புகட்டுவையோடு நாங்க கூட்டு சேர்வதா, திருடர்கள் ஹொர புகட்டுவன்னு சொல்லி சொன்னவர் இன்றைக்கு எல்லோருமே ஒன்று சேர வேண்டும் என்று சொல்கிறார். காலத்தினுடைய தீர்ப்பை பாருங்கள். ஆக அதே மாதிரி ஏனைய கட்சிகளோடு ஒன்று சேர மாட்டோம், டீல் வைக்க மாட்டோம் என்று சொல்லி தொடர்ச்சியாக சொல்லி வந்த சஜித் பிரேமதாச இப்ப சொல்றாரு, எதிர்த்தரப்புகள் எல்லோரும் ஒன்றுபட வேண்டும் அப்படின்னு சொல்லி. அண்மையில திரணையில் நடந்த ஒரு நேர்காணலின் போது கபீர் ஹாஷிம் சொன்னார் இல்லையா, டிசம்பர்ல சஜித் தான் ஜனாதிபதி அப்படின்னு சொல்லி. அதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏனைய கட்சிகளோடு எல்லாம் சேர்ந்து நாங்க ஆட்சி அமைக்க மாட்டோம், நாங்க வெற்றி பெற்று தான் ஆட்சி அமைப்போம்னு உறுதியாக சொன்னவர் இப்போது எதிர்த்தரப்புகள் எல்லோரும் ஒன்றிணைந்து வெற்றி பெற்றிருக்கிறோம் என்கிற செய்தியை மக்கள் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி மாற்றி ஒரு கதை சொல்லுகிறார். அதே மாதிரி தான் முஜிபுர் ரஹ்மான் சொல்லக்கூடிய கதை பார்த்தாலும் ஆச்சரியப்படுற மாதிரி தான் இருக்கு. எதிர்கட்சிகள் எல்லோரும் ஒன்றிணைந்து கொழும்பு மாநகர சபையினுடைய அதிகாரத்தை கைப்பற்ற போறாங்களாம். கொழும்பு மாநகர சபைக்காக எஸ்ஜேபி முன்னிறுத்திய மேயர் வேட்பாளரே படுதோல்வி அடைந்திருக்கிறார். அந்த தொகுதியில் அவர் வேட்பாளராக இருந்த அந்த தொகுதியிலேயே அவர் தோல்வி அடைந்திருக்கக்கூடிய நிலையில் இப்போது எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் என்றால் புகட்டுவையோடு முஜிபுர் ரஹ்மான் ஒன்று சேரப் போகிறாரா? கடந்த காலங்களில் எத்தனை கருத்துக்களை முன்வைத்திருந்தார். அந்த கோவிட் காலங்களிலேயும் இருக்கலாம், அது மாதிரி கட்டாய தகனம் இடம்பெற்ற காலங்கள்ல, அது மாதிரி ஈஸ்டர் தாக்குதலுக்கு பிறகு இந்த ராஜபக்சக்களோடு இவர்கள் எப்படி கூட்டு சேர முடியும் என்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுகிறது. ஆனால் அதிகாரத்துக்காகவோ அல்லது ஒரு மாநகர சபையை கைப்பற்றுவதற்காகவோ இந்த மாதிரி இந்த சந்தர்ப்பத்தில் மக்கள் அவர்களுக்கு வழங்கிய வாக்குகளை இப்படி ஒன்று சேர்வதற்காக வழங்கிய வாக்கு என்று நினைத்து முஜிபுர் ரஹ்மான் ஒன்று சேர்வாராக இருந்தால் அவர் முஸ்லீம் சமூகத்துக்கு மிகப்பெரிய துரோகம் இழைத்தவராக பார்க்கப்படலாம். அதே மாதிரி மிக முக்கியமான இன்னும் ஒருவர் முஸ்லீம் காங்கிரஸினுடைய நிலைப்பாடும் இங்கே முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கும். அதுக்கு காரணம் இருக்கிறது. கொழும்பு மாநகர சபை தேர்தல் முடிவை நீங்க பார்த்தாலே உங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடியதா இருக்கும். தேசிய மக்கள் சக்தி 48 ஆசனங்களை வென்றிருக்கிறது. 50% அவர்கள் தொடவே இல்லை. அதே நேரம் எஸ்ஜேபி பெற்ற ஆசனங்கள் 29. அவர்களாலேயும் அதிகாரத்தை கைப்பற்ற முடியாது. இப்போ எஸ்ஜேபி என்ன முயற்சி செய்யறாங்க, எதிர்கட்சிகளை ஒன்றிணைக்க போறாங்களாம். அப்படி ஒன்றிணைக்கிறதா இருந்தா முதல் ஐக்கிய தேசிய கட்சியின் 13 ஆசனங்கள் அவங்களுக்கு கிடைக்கணும், அவர்கள் ஒன்று சேர வேண்டும். ஏற்கனவே தேர்தலுக்கு முதல்ல பல சுற்று நடந்து முடிஞ்சிருச்சு, இனி நடந்தாலும் அவர்கள் சேர்ந்தாலும் போதாது. அப்போ அடுத்து புகட்டுவ சேரன், புகட்டுவையும் சேர்ந்தாலும் போதாது. 47 ஆசனங்கள் தான். ஆக எஸ்ஜேபி, அது மாதிரி புகட்டுவ, அது போல யூஎன்பி, இந்த மூன்றும் சேர்ந்தாலுமே 48 ஆசனங்களை தாண்ட முடியாது. அவர்கள் 47 ஆசனங்களை தான் பெறுவார்கள். அடுத்து மிக முக்கியமானது முஸ்லீம் காங்கிரசினுடைய 4 ஆசனங்கள் கிடைத்தால் 51 ஆசனங்களை பெற்று கொஞ்சம் அதிகமான ஆசனங்களை பெற முடியும். முஸ்லீம் காங்கிரஸால இணைய முடியுமா? இப்பதானே ரவுஃப் ஹக்கீம் சொன்னாரு, டெலிஃபோன்ல இருக்கிறதெல்லாம் லூஸ் கேஸு, டெலிஃபோனுக்கு வாக்களிக்க சொல்லி நான் சொல்லுவேனா, அதுல இருக்கிறதெல்லாம் முட்டாள்கள் என்கிற மாதிரி அவர் ஒரு கருத்தை முன்வைத்தவர். இப்போ இப்படி ஒன்று சேர்வார், அவரால் ஒன்று சேர முடியுமா? இப்பதானே அவர் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை சொன்னார். மாறி திரும்ப போய் ஒன்று சேர்ந்தால் என்ன நடக்கும்? இந்த மாதிரியான ஒரு நிலைமை இருக்கிறது. இப்போ தேசிய மக்கள் சக்திக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு என்ன? தேசிய மக்கள் சக்தியும் புகட்டுவையோடு சேர முடியாது, எஸ்ஜேபியோடும் சேர முடியாது, அது மாதிரி யூஎன்பியோடும் அவர்கள் இணைய முடியாது. இந்த முக்கியமான கட்சிகளோடு, அவர்கள் பிரதானமான கட்சிகளோடு சேர்ந்து அதிகாரத்தை கைப்பற்ற முடியாது. கொழும்பு மாநகர சபையில் பெரிய ஒரு சிக்கல் இருக்கு. கொழும்பு மாநகர சபையில் அப்போ டில்வின் சில்வா என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, அவர் சொல்கிறார், சுயாதீனமாக தனித்தனியாக கேட்டு வெற்றி பெற்றவர்கள் இருக்கிறார்கள், சுயாதீனமாக கட்சிகள் வெற்றி பெற்றிருக்கு, அவர்கள் விரும்பினால் இணைந்து கொள்ளலாம், ஆதரவை தரலாம், அவர்களோடு இணைந்து நாங்கள் அதிகாரத்தை தக்க வைப்போம்ன்ற மாதிரி டில்வின் சில்வா குறிப்பிடுகிறார். ஆக என்பிபி சுயாதீன கட்சிகளை நம்பி இருக்கிறது.
எஸ்ஜேபி எதிர்க்கட்சிகளினுடைய கூட்டணியை நம்பி இருக்கிறது இப்போது. ஆக பார்க்கலாம், கொழும்பு மாநகர சபையினுடைய மேயராக யார் வரப்போகிறார், அதிகாரத்தை யார் கைப்பற்ற போகிறார்கள் அப்படின்னு சொல்லி. என்பிபிக்கு 48 ஆசனங்கள், எதிர்க்கட்சிகளுக்கு மொத்தமாக 69 ஆசனங்கள் தான். ஆக இந்த மாதிரியான ஒரு நிலையில சாகர காரியவசம் சொல்லக்கூடிய கருத்து என்ன? அவர் சொல்றாரு, 2018ஆம் ஆண்டினுடைய உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிவுகளை ஒப்பிட்டு சொல்றாங்க. ஆனா இப்போ நிலைமை வேறு. இவங்க ஆட்சியில் இருக்கும்போது, அரசாங்கத்தில் இருக்கும்போது தோல்வி அடைந்திருக்கிறார்கள் என்ற ஒரு கதையைத்தான் சாகல காரியவசம் குறிப்பிடுகிறார். அது என்ன 2018 நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், 2018ல் புகட்டுவதா அதிகமான உள்ளூராட்சி சபைகளில் வென்றது. அப்போது 2018ல் அவர்கள் பெற்றுக்கொண்ட உறுப்பினர்களுடைய மொத்த எண்ணிக்கை 3448. ஆனால் 2025ல் திசை காட்டி தேசிய மக்கள் சக்தி 3817 உறுப்பினர்களை வென்றிருக்கிறதாக. 2018 விட புகட்டுவை விட இப்போது அவர்கள் அதிகமான உறுப்பினர்களை வென்றிருக்கிறார்கள். சாகல காரியவசம் சொல்லக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான தகவல், அவதானிக்க வேண்டிய ஒன்று. 3 லட்சமாக இருந்த அவர்களுடைய வாக்கு வங்கி 3 வீதமாக போய் சரிந்து விழுந்தார்களே, 3 லட்சமாக இருந்த வாக்கு வங்கி இப்போது 9 லட்சமாக அதிகரித்திருக்கிறது. ஆக ராஜபக்சேக்கள் மீண்டும் தலை தூக்க தொடங்கி விட்டார்களா? அப்படி தூக்குறாங்களா இருந்தா அது நிச்சயமாக தேசிய மக்கள் சக்தியின் ஒரு பலவீனமாகவே பார்க்கப்பட வேண்டி இருக்கும். இதில் இந்த முறை இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலை பார்த்தீங்கன்னு சொன்னால், வாக்குப்பதிவு ரொம்பவும் குறைவாக நடக்கக்கூடிய ஒரு தேர்தல் தான். பொதுவாக உள்ளூராட்சி சபை தேர்தல்களில் மக்கள் ஆர்வம் காட்டுவது மிக மிக குறைவு. அதே மாதிரி தேசிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா சொன்ன மாதிரி, ஜனாதிபதி தேர்தலோடோ பொது தேர்தலோடோ இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலை ஒப்பிட்டு பார்ப்பது சிரமம். அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. என்ன அப்படின்னா, உள்ளூரில் இருக்கக்கூடிய மக்களோடு நெருக்கமாக இருந்து வீதிகளை செய்கிறது, வீதி விளக்குகளை நிர்மாணித்து கொடுப்பதுன்னு மக்களுக்கு அப்பப்போ இருக்கக்கூடிய அன்றாட பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வுகளை பெற்றுக் கொடுக்கிறவர்களை தான் பார்த்து பார்த்து வாக்களிப்பார்கள். கட்சியை பார்க்கிறத விடவும் இந்த மாதிரி நெருக்கமாக இருக்கக்கூடியவங்களை பார்த்து தான் வாக்களிப்பார்கள் இந்த தேர்தலை. ஆக இந்த தேர்தலில் முடிவுகள் அதிலும் தாக்கம் செலுத்தி இருக்கலாம். அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், என்பிபியினுடைய வாக்கு வங்கி சரிவை சந்தித்திருக்கிறதா என்பதுதான். ஏன்னா ஜனாதிபதி தேர்தலை விட பொது தேர்தலில் அதிகமான வாக்குகள் கிடைத்திருந்தது. இதுல வடக்கு, கிழக்கு, மலையகத்தில் கூட தமிழ் முஸ்லிம் மக்கள் அதிகமாக வாக்களித்தாங்க. ஆனால் மீண்டும் பாரம்பரிய கட்சிகளை நோக்கி அவர்கள் சென்று விட்டார்களே என்கிற ஒரு நிலைமை இருக்கிறதால தேசிய மக்கள் சக்திக்கு மிக முக்கியமான ஒரு செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒரு பாடம் கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க இந்த பாடத்தை சரியாக கற்றுக்கொண்டு வரக்கூடிய காலங்களில் சிறுபான்மை மக்களினுடைய தேவைகளை நன்கு உணர்ந்து அதற்கான தீர்வுகளை முன்வைப்பார்கள் என்று எதிர்பார்க்கலாம். காரணம், இந்த மாதிரி தேர்தல்கள் வருகிற நேரங்களில் ஜனாதிபதியும் பிரதமரும் அந்தந்த ஊர்களுக்கு போய் பிரச்சாரங்களை செய்து மக்களோடு இணைந்திருக்கிறோம்னு சொல்றதை விடவும், தேர்தல் காலங்களில் சில பாதைகளை திறப்பதை விடவும் அந்த ஊர்களில் அந்த மக்கள் மத்தியில் இன்னும் நிறைய பிரச்சனைகள், நீண்ட காலமாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனைகளுக்கும் இப்போ இருக்கக்கூடிய நிலைமைகளுக்கும் இந்த அரசாங்கம் பெரிய ஒரு தீர்வை தரும் என்கிற நம்பிக்கையோடு வாக்களித்தவர்களுக்கு இந்த 6 மாத கால பகுதிகளில் அந்த நம்பிக்கையில சின்ன ஒரு மாற்றம் வந்திருக்க கூடும். அதை சரி செய்வார்கள் என்கிற ஒரு நம்பிக்கை பலருக்கும் இருக்கிறது. ஆகவே இந்த மாதிரி நிலைமைகளை தேசிய மக்கள் சக்தி புரிந்து கொள்ளும் என்று நினைக்கலாம். அதோடு சேர்த்து பார்த்தால் அதிகமாக உரை நிகழ்த்துவதையும் அந்த மாதிரி பேச்சுக்களை விடவும் மக்கள் இப்போது செயல் ரீதியிலான மாற்றங்களை தான் எதிர்பார்க்கிறார்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திடமிருந்து. ஆகவே அதையும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கவனத்தில் எடுக்கும் என்று சொல்லி நாங்கள் நம்பலாம். இப்போ இந்த கலப்பு தேர்தல் முறையில் ஒரு சின்ன உதாரணத்தை உங்களுக்கு சொல்றேன், எப்படி இந்த ஆசனங்கள் ஒதுக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்தை. இதுல பாருங்க, கொழும்பு மாநகர சபையில மொத்தமா 117 ஆசனங்கள். இந்த கலப்பு தேர்தல் முறைப்படி வட்டார ரீதியா தொகுதி ரீதியா 60 வீதம், அது 66 ஆசனங்கள். அந்த 66 ஆசனங்களும் அந்த தொகுதியில வெற்றி பெறுகிறவர்களுக்கு கிடைத்துவிடும். அது தவிர விகிதாசார முறைப்படி இன்னும் ஒரு 51 ஆசனங்கள் ஒதுக்கப்படும். இந்த ஆசனங்களை தான் எப்படி ஒதுக்குறாங்க அப்படிங்கிறது பலருக்கும் இருக்கக்கூடிய ஒரு குழப்பம். அந்த ஆசனங்கள் எப்படி ஒதுக்கப்படும் அப்படின்னு சொன்னா, மொத்தமா கொழும்பு மாநகர சபைக்கு கிடைத்திருக்கக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட வாக்குகள் 2,21,624. இந்த வாக்குகளை 117 ஆசனங்களால பிரிக்கணும். பிரிக்கிற சந்தர்ப்பத்தில் தகமை பெறும் எண் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணிக்கை வரும், 1894 அந்த அளவில் ஒரு எண்ணிக்கை வரும். ஆக இந்த எண்ணிக்கையை ஒவ்வொரு கட்சியும் பெற்றுக்கொண்ட மொத்த வாக்குகளால் பிரிக்கணும்.
தேசிய மக்கள் சக்தி இப்ப எடுத்துட்டீங்கன்னா 48 தொகுதிகள் அவர்கள் வெற்றி பெற்று 48 ஆசனங்களை பெறாங்க, 81,814 வாக்குகள். இப்போ அந்த 81,814 வாக்குகளை இந்த தகமை பெறும் எண் 1894 நீங்க பிரிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு விடை கிடைக்கும் 43 அப்படின்னு சொல்லி. அவர்கள் ஏற்கனவே 48 ஆசனங்கள் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு, அது 43ஐ விட அதிகம் அப்படிங்கிறதால அவங்களுக்கு விகிதாசார முறைப்படி ஆசனங்கள் கிடைக்காது. இதுதான் பல தொகுதிகளில் நடந்திருக்கக்கூடிய நிகழ்வு. அது மாதிரி எஸ்ஜேபிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த விகிதாசார முறைப்படி 15 ஆசனங்கள் கிடைக்குது, அவங்க வெற்றி பெற்றது 14 தொகுதிகளில் மாத்திரம்தான். இந்த மாதிரி தான் இந்த விகிதாசார முறைப்படி ஆசனங்கள் ஒதுக்கக்கூடிய நிலைமை இருக்கிறது. ஆகவே இந்த தேர்தலில் இப்போ பல இடங்கள்ல குழப்பம் இருக்கு. இந்த தேர்தல் முடிந்து ஒரு முடிவு வந்தாலுமே 186க்கும் மேற்பட்ட சபைகள்ல இன்னுமே ஒரு இழுபறி நிலைமை நீடிக்கும். யார் ஆட்சி அமைக்கிறது அப்படின்னு சொல்லி முக்கியமா பாத்தீங்கன்னா எஸ்ஜேபி எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைத்துக் கொண்டு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முயற்சி செய்றாங்க. தேசிய மக்கள் சக்தி சுயேட்சை குழுக்களோடு இணைந்து ஆட்சி அமைக்க முயற்சிக்கிறார்கள். வருகிற நாட்கள் இன்னும் விறுவிறுப்பாக அமையும். பொறுத்திருந்து பார்ப்போம்.